இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களாம் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி இன்னமும் சித்தாந்தம், கொள்கை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? விதை நெல்லை வந்து பொங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஸோ அந்த விதை நெல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தரமான விதை நெல் வைத்திருந்தும் கூட மகசூல் அதிகமா கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? திமுக தலைமையில் தான் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதாக ஒரு அணி, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரணும் என்பதாக ஒரு அணி என்று சொல்கிறார்கள். இதுல நீங்க எந்த அணி? நான் வந்து இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோடு பேசியதாக சொல்றாங்க. தொலைபேசி அதான் பேசியதாக, சந்தித்ததாக, காங்கிரஸ் கட்சியினுடைய நட்பு தோழமை வேண்டும் என்று சொன்னால் அவர் முதல் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்திருக்கணும்ல. சீட்டுகள் வந்து கொடுக்கப்படுவது 61 சீட்டு 25 சீட்டா மாறுச்சு. இப்ப 25 தக்க வச்சுக்க முடியுமா அப்படி நிலைமை அதுல நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சி பக்கத்துல இருப்பதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமை. அதை அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் புரியலன்னா உங்களுக்கு வந்து எதற்காக வேண்டி ஒவ்வொரு என்னுடைய உடன்பிறவா நான் யாரையும் வாழ்க்கையில சகோதரன் அழைச்சதே இல்லை, அவர் மட்டும்தான் அழைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அதிகமான இடங்களை கொடுப்பதற்கு சகோதர பாசம் உதவி செய்யுமா? கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த குழுவினுடைய தலைவராக வந்து நீங்க நியமிக்கப்பட்டீங்க. இந்த ஓராண்டு காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக்கப்பட்டிருக்கிறது? இந்த கடந்த ஓராண்டு காலமாக, அதாவது அமைப்பு ரீதியாக காங்கிரஸை வந்து ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதாவது நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பின் மேல் சரியான கவனம் செலுத்தப்படவில்லை. பார்ட்டி ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் எலெக்ஷன், இதை மாதிரி விஷயங்கள்லே காங்கிரஸ்காரர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், பிறகு பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குநர்கள், இப்படியே வந்து இவர்களுடைய வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் அமைந்ததே ஒழிய காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான கட்டுமான பணிகள், கொள்கை சார்ந்த தத்துவம் சார்ந்த இளைஞர்களை வந்து இயக்கத்தோடு இணைத்து அவர்களை முறையாக வளர்த்தெடுத்து ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்ப தலைவர்களை உருவாக்குதல், இதை போன்ற பணிகளை வந்து நீண்ட காலமாக காங்கிரஸ் உதாசீனப்படுத்தி விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். அது வந்து காங்கிரஸுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதன் காரணமா வந்து கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்ட இளைஞர்களுடைய வரவு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. தத்துவார்த்த ரீதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடியாலஜி, காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர், வரலாறு, அதனுடைய தலைவர்களுடைய மகத்தான பங்களிப்பு, இதை பற்றி தெரிந்த இளைஞர்கள் வந்து புதிய வரவுகள் வரல. ஏன்னா அவங்கள வந்து நம்ம அமைப்புகளுக்குள்ள கொண்டாடல. ஆட்சியில் இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்க வேண்டுவதற்காக ஒரு ஆதாய விரும்பிகள் அரசியல் செய்கிறவர்கள் வந்து நிறைய வந்து உட்கார்ந்து கொண்டார். அதாவது காங்கிரஸ்ல இருந்தாதான் பதவி, காங்கிரஸ்ல இருந்தாதான் அதிகாரத்திற்கு நெருக்கம், அதனால பல காரியங்களை சாதிக்க முடியும், பல தொடர்புகளை வளர்த்து கொள்ள முடியும் எண்ணிக்கை இருந்ததுனால ஒரு ஆதிக்க சக்திகளாக இருந்தவர்கள், பல தொடர்புகளை செல்வாக்கு உள்ளவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பான பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினால் ஆதாயம் பெற்றார்களே ஒழிய அவர்களால் காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும் எந்த விதமான ஆதாயம் பெறல. ஸோ அது ஒரு பெரிய கேப். உங்க கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கட்சி வளராமல் போற காரணம் சொல்றீங்க. ஆமாங்க, அதாவது செயல்பாடுகள், அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆமா, அதுவே வந்து ஒரு பெரிய பின்னாடி நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப பழைய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குதா இந்த இளைஞர் மத்தியில? வந்து ஆகாயம், காற்று, பூமி, நிலம் எல்லாம் பழசுதான். பழசுங்கிறது இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களாம் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வாக்காளர்களை பார்த்தோ அல்லது தொண்டர்களை பார்த்தோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி அரசியல் தலைவர்கள் மத்தியில் வந்து மாற்றம் அடைந்து விட்டது. ஆனா காங்கிரஸ் கட்சி இன்னமும் சித்தாந்தம், கொள்கை, அடிப்படையிலான கட்டமைப்பு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது வழிமுறைகள் வந்து மாறலாம். அதாவது அடிப்படையான தத்துவங்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. அதாவது நம்ம ஊர்ல வந்து நீங்க கிராமத்துல வந்து உரமோர்னு சொல்லுவாங்க. ஒரு உரைமோர்னு சொல்றது வந்து அது இருந்தாதான் தயிர் வந்து புளிக்கும். உரமுறை இல்லான்னு வச்சுங்க, விதை நெல்லுன்னு சொல்லுவான். விதை நெல்லை வந்து பொங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஸோ அந்த விதை நெல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விதை நெல்லை வந்து பத்திரமாக பாதுகாத்தாதான்
நீங்க உங்களுக்கு வந்து அறுவடை முக்கியம் இல்லையா? அதான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி அதே அறுவடையில கவனம் செலுத்துதான்னு கேக்குறேன். அறுவடை நிறைய விளைச்சல் முக்கியம் இல்லையா? விதை நெல் இருந்தாலும் தானே உங்களுக்கு வந்து அறுவடையே வரும். விதைப்பதற்கே நெல் இல்லைன்னு வச்சுங்க, நர்சரி இருக்குல்ல, நாற்றங்கால் காலியா இருந்துன்னு வச்சுங்க, எங்க இருந்து பயிர் வளரும்? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ப்ரோன்னு சொல்றதோ இல்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இதிலே வந்து அரசியல் களமாடுகிறதோ, இதெல்லாம் வந்து காலத்துக்கு தகுந்த மாற்றங்கள். இதற்கு காங்கிரஸ் கட்சி தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து அது வந்து அடுத்த அது இன்னொரு கீழ். ஆனா அடிப்படையான ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இவைகளெல்லாம் வந்து அடிப்படை. இது வந்து எந்த தலைமுறைக்கும் மாறக்கூடாது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு தரமான விதை நெல் காங்கிரஸ் கிட்ட இருக்குது. ஆனா வந்து தேர்தல் வெற்றி தானே வந்து மகசூல். அந்த தரமான விதை நெல் வைத்திருந்தும் கூட மகசூல் அதிகமா கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? இல்ல நீங்க சொல்றது மாதிரியான தலைவர்கள் மத்தியில் கூடிய பிரச்சனையா, இன்றைய இளம் வாக்காளர்களை வந்து கவரக்கூடிய அளவுக்கு இது கொள்கையில மாற்றம் அடையவில்லையா? அதாவது காங்கிரஸ் கட்சியில தான் நான் தான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய அரசாங்கத்தை பற்றி கவலைப்பட்ட அளவுக்கு, அரசினுடைய நிர்வாகத்தை பற்றி கவலைப்பட்ட அளவுக்கு, தேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம், அடிப்படை கட்டுமானங்கள், வாழ்க்கை வசதிகள், மக்கள் நலத்திட்டங்கள், இவைகளை பற்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. யாருமே இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் செய்ய முடியாத சாதனைகள். இப்போ 12 ஆண்டுகள்ல மோடி வந்து அவர் செய்த சாதனை என்று விரல் விட்டு பெருசாக சொல்லக்கூடிய ஒரு சாதனை கூட செய்யல. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து வரிசையாக சொல்ல முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய சாதனைகளை அரசாங்கத்திலும் நாட்டிலும் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கட்டுமான பணிகளிலே கவனம் செலுத்த தவறிவிட்டது. அது காங்கிரஸ் கட்சியை ஒத்துக்கொண்டு இப்ப ராகுல் காந்தி அதான் வருத்தப்படுறார். நான் வந்து கோர் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம கவனம் செலுத்தல, அடிப்படையான விஷயத்துல கவனம் செலுத்தாதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளம் வந்து இழந்துட்டோம், அதை மீட்டெடுக்கணும். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பாஜகவை வந்து தேர்தல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கல, சித்தாந்த ரீதியாக RSS வந்து சித்தாந்த ரீதியாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த சித்தாந்தம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து அந்த RSS வெறுப்பு, துவேஷ அரசியல் இருக்கு பாருங்க, அது வந்து அதாவது இந்த நாட்டினுடைய உச்சக்கட்டத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து எல்லா துறைகளிலும், நீதித்துறையை கூட விட்டு வைக்கல, அரசாங்க அதிகாரிகளை விட்டு வைக்கல, பாராளுமன்றம் சட்டமன்றங்களை விட்டு வைக்கல, தேர்தல் ஆணையத்தை விட்டு வைக்கல, குறிப்பாக ஊடகங்கள் முழுமையாக அவர்களுடைய ஆளுகைக்குள்ள கொண்டாடுப்போம். உங்களை மாதிரி ஊடகங்கள் இல்லைன்னு சொன்னா இதை போன்ற கருத்துக்கள் மக்களை சென்று அடையவே முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது. மோடி அரசினுடைய புள்ளி விவரங்கள் அத்தனையும் பெரும் மோசடி. அவர்கள் மக்களுக்கு தருகின்ற அவ்வளவு புள்ளி விவரங்களும், ஜிடிபியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம், இதை வேலைவாய்ப்பு ரேஷியோ, இதை பற்றி அவர்கள் முதலீடு, இதை பற்றி அவர்கள் தருகிற அவ்வளவு புள்ளி விவரங்களும் சி கிரேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு IMF வந்து நேற்று சொல்லியிருக்கு. ஏன்னா நிறைய பொய்யான தகவல்களை வச்சு they have வந்து manipulated the statistics. இதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் வந்து கூடி சிரித்து, கைகொட்டி சிரித்து, எள்ளி நகையாடுகிறார். ஆனா ஒரு டிஸ்கஷன் கிடையாது, ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மோடி மயமாக்கப்பட்ட ஊடகங்கள், பெரிய செய்திகள் வந்து எதுவுமே வர்றதே இல்லை. ஸோ இதை போல சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்த்து, இந்த ஆதிக்க சக்தியில் எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு, தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கிறது, புதிய இளைஞர்களை வந்து ஈர்க்க வேண்டி இருக்கிறது. பரபரப்பான உலகமாகி போச்சு இன்னைக்கு. வந்து சமூக ஊடகங்கள் வந்து பாலிடிக்ஸினுடைய டைமென்ஷனையே மாற்றி போட்டுருச்சு. முன்னால நாங்கள்லாம் வந்து இப்போ அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது பத்திரிகையில் ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பத்திரிகையினுடைய நிர்வாக எடிட்டர் வீட்டில் போய் காத்திருப்போம். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு யார் கையிலலாம் மொபைல் ஃபோன் இருக்கோ அவங்கெல்லாம் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம்ங்கிற அளவுக்கு ஜனநாயகம் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு. அப்படியே பயப்படுறீங்க? வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவான ஊடகங்கள் இல்லைன்னு ஏன் பயப்படுறீங்க? ஒவ்வொருத்தருக்கு கையிலுமே ஊடகம் வந்துருச்சு இல்லையா? அதை வச்சு ஏன் காங்கிரஸ் கட்சி வளரக்கூடாது? அதான் அது வந்து ரெண்டு ஆபத்து. அதாவது நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் வந்து மேனுவலாக நான் கொண்டு போகிறேன். நான் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு பாஜக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்க தொழில்நுட்ப வசதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆளே இல்லாமல் 25 அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இட்ஸ் அன்ஈக்குவல் காம்படிஷன். அதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க இல்லையா? கவனம் செலுத்தல, அது வந்து கவனம் மூலமாக மக்களை சென்றடைவதற்கான அரசியலை கட்டமைக்கிறாங்க அவங்க.
இப்ப அதாவது நீங்க ஆரம்பிச்சு ஒத்துக்கிட்டீங்க அதுல அந்த கட்டமைப்புல வந்து நீங்க கவனம் செலுத்தல. இப்ப நாங்க வந்து அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இப்ப மிக குறிப்பாக கூட்டணி அமைச்சிட்டாலே வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அரசியல் காலத்துல இருக்கு. மிக குறிப்பாக தமிழக அரசியல் களத்துல இருக்கிறதா நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் கூட்டணியில் இருந்தா கூட ஆட்சிக்கு எதிரான, அதாவது ஆட்சிக்குனாக்க மக்கள் விரோதமான திட்டங்களையோ மக்கள் பாதிப்பு அடையக்கூடிய சில செயல்பாடுகளையோ கடுமையா விமர்சிக்கணும் இல்லையா? அந்த கண்டிப்பா இடத்துல வந்து காங்கிரஸ் தவறி விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா பேசணும். இல்ல காங்கிரஸ் கட்சி தவறிட்டது அதாவது பேசுறதுக்கு, அது ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். நான் என்ன சொன்னேன், அதை பற்றி நம்முடைய காங்கிரஸ்காரர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. ம். அதை வந்து இது ஆரம்பத்துல இருந்தே, இது முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு இல்ல, கடன். இப்ப லாக்அப் டெத் சம்பவம் நடக்கிறது, ம். பொது இடங்கள்ல வந்து பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இது போன்ற பல விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது, சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையா இருக்கட்டும், கோயம்புத்தூர் பிரச்சனையா இருக்கட்டும், பல பிரச்சனை நடக்கட்டும். ஆனா இதனிடையே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதீப் சொல்றாரு, மனுநீதி சோழன் மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு. இது மக்கள் மத்தியில வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் இல்லையா? இதான் தம்பி, இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம் இருக்கே, இது வந்து இன்னைக்கு ஏற்பட்டதல்ல. இது வந்து என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி அரசு வச்சு நம்ம வந்து கூட்டணியா தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சு அரசாங்கத்தில் வந்து பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் கூட்டணி வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் உள்ள இடங்களை வந்து பாராளுமன்றத்தில் உள்ள இடங்களுக்காக விட்டு கொடுத்தோம்லவா, அன்னைக்கே வந்து இந்த செட்பேக் வந்து ஆரம்பிச்சிட்டு. என்னைக்கு வந்து 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக தமிழக சட்டமன்றத்தில் எந்த இடமும் வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து ஒரு செயல்பட்டதோ அன்றையிலிருந்து இந்த செட்பேக் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க வந்து இடையில வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வச்சு நாங்கெல்லாம் சட்டமன்றத்திற்குள்ள இருக்கின்ற போது எங்களுக்கு இருந்த நெருக்கடி வந்து பெரிய நெருக்கடி, ஒரு ஆலோசனை கூட சொல்ல முடியாது. அன்றைய தினம் இருந்த காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுச்சுன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அவங்கள குட் மூட்ல வச்சுக்கங்க, ஆண்டகனைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி தேவைப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வேவல் அந்த சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து இங்க மாநில கட்சிகள் வந்து அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது பல சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, பல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் போன்ற முக்கியமானவற்றில் வெற்றி பெறுவதற்கு வந்து இந்த மாநில கட்சிகளுடைய தயவு தேவைப்பட்டது. அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் அதுக்கு வந்து கேந்திரம். ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் மாநில கட்சிகளுக்கு சைசபிள் நம்பர். வேற பெரிய மற்ற ஊர்ல வந்து 30 இடம் 40 இடம் வேற எந்த மாநில கட்சியும் கிடையாது. அகில இந்திய தலைமையினுடைய தலையீடு அல்லது நெருக்கடி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளரவும் போறது. அதை போன்ற ஒரு நெருக்கடி இருந்ததின் காரணமாகத்தான் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்குள்ள வர முடியல. ஒண்ணுங்க, அரசியல்ல வந்து தம்பி, there are only 2 options. ஒண்ணு நான் ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்லைன்னா நான் எதிர்கட்சியா இருக்கணும். நீ ஆளுங்கட்சியும் இல்லை, நீ எதிர்கட்சியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஆகும், உங்களுடைய ரெலவன்ஸ் என்ன ஆகும்? ஜனங்களுக்கு நீங்க எந்த வகையிலும் ரெலவன்ஸ் இல்லை. ஒண்ணு உங்ககிட்ட வந்து ஆளுங்கட்சியா இருந்தா உங்களோட மக்கள் வருவான், எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, எனக்கு எங்க ஊருக்கு இந்த இது வேணும் அது வேணும்னு வருவான். சரி, எதிர்கட்சியா வந்தா வருவான், சார் நியாயம் கேளுங்க, இந்த தப்பு பண்றாங்க, எங்க ஊர்ல எம்எல்ஏ வந்து அப்படி பண்றாரு, மந்திரி இப்படி பண்றாரு, ரேஷன் கடை அடைச்சு கிடக்கு, தாலுகா ஆபீஸ்ல வந்து லஞ்சம் ஊழல், இதை எடுத்து போராட்டம் நடத்தணும்னு வருவான். இது ரெண்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு நடுவுல நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிர்பந்தம் வந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஏறக்குறைய பெரும் தலைமுறைகளாகவே அந்த பணி வந்து நடந்து கொண்டிருந்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து வேர்கள் வந்து தொடர்புல இல்லை ஜனங்கள்கிட்ட. ஸோ இப்போ அதைத்தான் நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியை தான் ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார். ஜனங்களோட நெருக்கம் வேணும், சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் அவங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய, அதை மாதிரி எந்த தலைவரும் செய்யாத ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டார். அதில் கவனம் செலுத்த வேண்டும் காங்கிரஸ்காரர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் லைஃப் டைம் இஸ் ஓவர். இப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள் காமராஜர் கையை பிடிச்சிட்டு வந்தவங்க. நாங்கள் வந்து வரும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி 45 விழுக்காடு. நான் வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல இருந்து ஏறக்குறைய என்னுடைய மாலை நேரம் இது, நான் போகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி வந்து 5 விழுக்காடு. இந்த 40 விழுக்காட்டை என்னுடைய வாழ்க்கையில காங்கிரஸ் கட்சி இழந்திருக்கிறது. இதுல வந்து நெஞ்சில ஒரு பெரிய வலி. இந்த வாக்கு விழுக்காட்டை வந்து மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். அதை தமிழ்நாடு சார்ந்து யோசிக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து அகில இந்திய பார்வையோடு தமிழ்நாட்டை அணுகினால் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து ரெக்கவர் ஆகும்.
சரி, இப்போ வந்து பொதுவாகவே வந்து காங்கிரஸ் கட்சியில் பல அணிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அது குற்றச்சாட்டை கூட முன் வைப்பாங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலை முன்வைத்து 2 அணிகள் செயல்படுகின்றன. ஒன்று, திமுக தலைமையில் தான் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதாக ஒரு அணி. மற்றொன்று, கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது போல விளம்பரப்படுத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரணும் என்பதாக ஒரு அணி என்று சொல்கிறார்கள். இதுல நீங்க எந்த அணியில் இருக்கீங்க? இல்லை நான் வந்து இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலை வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலாக பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கடந்து போக முடியாது. இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய வாட்டர் ஷெட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இந்திய அளவில் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த பாசிச மதவாத வெறுப்பு அரசியல் வந்து கால் கொள்ள முடியாத மாநிலங்கள்னு சொல்றது வந்து இன்னைக்கு 2 மாநிலங்கள் தான், தமிழ்நாடு, கேரளா. மேற்கு வங்க மாநிலத்தில் கூட ஆட்சி வந்து மமதா பானர்ஜி இருந்தா கூட பாஜக வந்து வலுவான எதிர்க்கட்சி அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து எதிர்க்கட்சியினுடைய அங்கீகாரம் கூட கிடைக்காம அந்த இடத்துக்கு வந்து பாஜக வந்து உட்கார்ந்துருச்சு. கர்நாடகாவில் கூட அவங்க ஆளுங்கட்சியாக வந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு ஆந்திராவில் வந்து கூட்டணியை வச்சு விட்டாங்க. தெலுங்கானாவில் வந்து பிரதான எதிர்க்கட்சியாக இன்னைக்கு பாஜக தான் இருக்கு. பாஜகவுக்கு இந்த 2 வாய்ப்பும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லாத மாநிலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா. இதுல கேரளாவில் கூட அவங்க வந்து 15-17 விழுக்காடு வாக்குகளுக்கு வந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து அவங்களால 3 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல அவங்களால வர முடியல. மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறாங்க. அதை தான் ராகுல் காந்தி சொன்னாரு, நீங்க போய் தமிழ்நாட்டில் போட்டு ஜெயிப்பீங்களா அப்படின்னு மோடியை நேரில் வச்சு கேட்டார். இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு அவங்க கனவு கண்ணுகிற ஹிந்து ராஷ்டிரம் அதான் அவங்களுடைய கனவு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே கொடி, ஒரே கட்சி, ஒரே தலைமை, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் இப்படி இருக்கணுங்கிற நினைப்புல இதுக்கு வந்து எங்க பெரிய இடைஞ்சல் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஒரு பெரிய வந்து இது சிறுபான்மையாக தமிழர்கள் இருந்தா கூட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் மைனாரிட்டிஸ் அவங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து உலகம் தழுவிய பிரசன்ஸ் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு சமூகம். அந்த சமூகம் இந்த சமூகத்துல வந்து கால் பதிக்க வேண்டும் என்று நினைத்து இன்னைக்கு ஒரு பெரிய வந்து ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பலவீனமான அதிமுக வந்து அவங்க கையில போய் மாட்டிச்சு. நீங்க விரும்பலையா நான் விரும்பினாலும் அதிமுக வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள கட்சி, செல்வாக்குள்ள இயக்கம், இனம், மதம், சாதி இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு வெகுஜன கட்சி. அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் கையில வந்து ஒரு குயவன் கையில கிடைத்த மண் மாதிரி, மண்பாண்டம் மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க அதை நினைச்ச மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதிமுக என்கிற அந்த மண்ணை, அந்த குழைத்த மண்ணை அவர்கள் நினைத்தபடியெல்லாம் பிசைந்து அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இங்க உட்கார்றதுக்கு நினைக்கிறாங்க. இதை வந்து ஃபைட் பண்ணணும். இதை ஃபைட் பண்ணுவதற்கு நம்ம பொறுத்த வரைக்கும் யார் வரணுங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதுல வந்து நம்ம வந்து எதற்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வந்து நம்ம எதற்காக வந்து சொல்றோம்னா, இந்த கூட்டணி தான் அந்த பார்வையிலையும் லட்சியத்திலையும் தெளிவா இருக்கு. இப்போ விஜய் இருக்காருன்னா அவருக்கு இன்னும் வந்து அவர் இன்னும் ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி பேசுவதற்கு அவரு முன் வரல. இல்ல பேசுறாரு, பாசிச பாஜகன்னு சொல்றாரு. அதுலயும் பாயாசம் எதிரிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து எவ்வளவு அலங்கோலம். இன்னைக்கு நான் சொன்னேன் உங்ககிட்ட முதல்ல, இன்னைக்கு வந்து ஜிடிபியை வந்து பட்டியல் பண்ணி இப்படி ஒரு விட்டுருக்காங்களா, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார் அவரு. இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து சிறுபான்மை மக்களை வந்து நார்த் இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள், கிறித்தவர்களுக்கு பயங்கரமான தாக்குதல் நடக்கிறது. அவர் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லி அதை கண்டிச்சிருவார் அவரு. அவர் இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்க சொன்னதை வச்சுதான் கேட்கிறேன். நீங்க வந்து தேசிய தலைமை வந்து தமிழ்நாட்டை தனியாக பார்க்க வேண்டும் சொல்றீங்க. தமிழ்நாடு தனியாக பார்க்கணும். தமிழ்நாடு அரசியல் களத்தை தனியாக பார்த்தா செயல்பட்டால்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை வளர்க்க முடியும். அந்த பார்வை இதுல இருக்குதா? நீங்க திரும்பவும் வந்து தேசிய பார்வையோட இதை இணைக்கிறீங்க. நான் தேசிய பார்வை இப்ப பாஜக எதிரி, உங்களுடைய எதிரி நான் சொல்றேன், சித்தாந்த எதிரி பாஜக தான். தமிழ்நாட்டுல பாஜக இல்ல. அதையா நீங்க பாஜகவை பயந்துட்டு இல்ல பாஜகவுக்காக தான் திமுக கூட்டணி இருக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு பாஜக வந்து இன்னைக்கு அதான் நான் என்ன சொல்றேன், பாஜக இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஃப்ரண்ட் பண்ணிக்கிட்டு வருது. கவலைப்பட வேண்டியது அதிமுக தான். அதிமுக வந்து அழிக்கிறது, அதிமுக வந்து சொல்றாங்க, அந்த கட்சி வந்து பலவீனம் அடைக்கிறது. இன்னைக்கு அதிமுக வந்து யாரு டிரைவர் சீட்ல யார் இருக்கா? இன்னைக்கு பேக் சீட் டிரைவிங் தானே அங்க. இன்னைக்கு அவங்க நினைத்தபடி வந்து அவங்க வந்து அதை இப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர்
இன்னைக்கு வந்து தீவிர வாக்காளர் சீர்திருத்தத்தை கூட பழனிசாமி ஆதரிக்கிறாருன்னா எப்படி ஆதரிக்கிறாரு? ஒரு ஆளுநர் வந்து அவருக்கு அளவற்ற அதிகாரம் இருக்கிறது, அவர் நினைத்தால் சட்டமன்றத்தின் தீர்ப்பு முடிவுகளை கூட நிறுத்தி வைத்து விடலாம், அவரை வந்து கட்டாயப்படுத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பை கூட ஆதரிக்கிறார். இந்த எஸ்ஐஆரை ஆதரித்து பாஜக கூட வழக்காடல, ஆனா பழனிசாமி போய் வழக்காடுகிறார் உச்சநீதிமன்றத்துல. அப்ப என்ன அந்த அதிமுகவுடைய கொள்கையா அது? அது ஒரு திராவிட கட்சியா அது? அப்போ இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவினுடைய டோட்டல், அதாவது ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஆள் அவரு சட்டை ஏன் சட்டைங்கிற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய ஊதுகுழலாக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில நம்ம வந்து எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த இந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கணும். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து விஜயை பற்றி நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருகிறது. அவர் களத்தில் இருக்கிறாருன்னா என்ன காரணத்துக்காக வேண்டி களத்தில் இருக்கிறார்? எல்லாரும் சொல்ற மாதிரி பாஜகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் முழுமையா குற்றம் சாட்டுவதற்கு என்னோட ஆதாரம் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் வந்து அவர் அன்னைக்கு வந்து 1/2 மணி 20 நிமிஷம் பேசுறார். மோடியை பற்றியோ அமித்ஷாவை பற்றியோ அவர்கள் செய்து வருகிற அரசியலை பற்றியோ இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற வந்து பலவிதமான சீரழிவுகளை பற்றியோ அவர் பேசுவதற்கு அவர் தயாரா இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து வெறும் திமுக எதிர்ப்புங்கிறதுக்காக மட்டுமே ஒரு கட்சி நடத்த முடியுமா? அப்படி நடத்துகிற கட்சி எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியில தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இதை வந்து சந்தேகத்தோட பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பு அமையணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதற்காக வேண்டி காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய ரெலவன்ஸை விட்டுற முடியாது. காங்கிரஸ் கட்சி வந்து அதற்காக வேண்டி வந்து தன்னை வந்து முழுமையாக அழித்துக் கொள்ள முடியாது. அப்படி அழித்துக் கொள்வது இந்த கூட்டணிக்கே பெரிய இழப்பு. அதான் நீங்க கவனிச்சிருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பாஜகவையும் விமர்சிக்கிறாரு, திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு, அதிமுகவையும் சில இடங்களில் விமர்சிக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் விமர்சிக்கவே இல்லை. அது வந்து ராகுல் அவர்களுக்கும் விஜய்க்குமான நட்பு என்பது போல சிலர் சொல்றாங்க. இல்லை காங்கிரஸ் கட்சி மீதான அவருக்கு வந்து எப்போதும் மரியாதை உண்டு என்பதாக சொல்றாங்க. இது வந்து கூட்டணி அமைப்பதற்கான சூழலை கணிக்க உதவும் என்பதை போலவும் சொல்றாங்க. அந்த சாஃப்ட்கான காங்கிரஸ் கட்சிக்கு விஜய்க்கு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் அவர் வந்து காங்கிரஸோட அனுசரிச்சிருந்தாருன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் ராகுல் காந்தியை பகிரங்கமா பார்த்திருக்கோம். விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட பேசியதாக சொல்றாங்க. அதான் பேசியதாக, சந்தித்ததாக, வந்து 2 பேரும் வந்து இடையில வந்து எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து பார்த்து கொண்டதாக தொலைபேசியில சொல்ல போனா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னதே ராகுல் தான். இதெல்லாம் வந்து கசிவு செய்யப்படுகின்ற தகவல். நான் என்ன சொல்றேன், அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் மேல், அதன் தலைமையின் மேல் நீங்க சொல்வதை போல ஒரு பெரிய ஈர்ப்பு. அவருக்கு ஆல் இந்தியா வந்து அவருடைய பார்வை இல்லை. அவருக்கு அகில இந்திய கட்சி நடத்தல, மாநில கட்சி நடத்துறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நட்பு தோழமை வேண்டும் என்று சொன்னால் அவர் முதல் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்திருக்கணும்ல. ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்து நான் வந்து இந்த தலைவரைத்தான் நான் அகில இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறேன், இவர் தான் நாளைய பிரதமர், ராகுல் காந்தி பிரதமர், ராகுல் காந்தி பிரதமராக்குவதற்கு தமிழ்நாட்டில் தாவேகா வந்து அரசியல் நடத்தணும்னு அறிவிப்பாரா? சொல்லுங்க. இல்ல அதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி எடுத்ததா விஜயை வந்து அரவணைத்து பயணிப்பதற்கு? இது நான் என்ன சொல்றேன்னா, அவற்றிருந்து அந்த இன்னும் அந்த தெளிவே வரலையே. அந்த தெளிவே நீங்க வரலையே. நீங்க வந்து இப்ப வந்து அன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து பகிரங்கமா சொன்னார், ராகுல் காந்தி தான் பிரதமர், நான் அதுக்காக வேண்டி நான் வந்து ஐ வில் கோ ஆல் அவுட், அதற்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன், நான் இந்தியா முழுதும் போற தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை போல வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னெடுப்பை வந்து விஜய் எடுத்திருந்திருப்பாரே, ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பரிசீலித்திருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அதற்கு ஒரு வாய்ப்பு வருவதற்கு வழி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸை பற்றி ஒண்ணுமே பேச மாட்டேன், பாஜக வந்து அப்படி தொடுவேன், அப்படி வந்துடுவேன், அப்படி தொடுவேன், அப்படி வந்துடுவேன். அதிமுக வந்து நான் என்ன சொல்றேங்கிறது எனக்கும் புரியாது, ஜனங்களுக்கும் புரியாது. ஆனால் திமுகவை மட்டும் எவ்வளவு தூரம் விமர்சிக்க முடியுமோ அப்படின்னா என்ன? அப்போ வந்து இதைத்தான் வந்து பிரசாந்த் கிஷோர் பீகார்ல செய்தார். பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல என்ன செய்தார்னா, அவர் எதற்காக போட்டியிட வந்தார்னா, தேஜஸ்வி யாதவையும் ராகுல் காந்தியையும் மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்வதற்காகத்தான் அவரை வந்து அவங்க வந்து தனியா வந்து ஃபீல்டில் விட்டாங்க. அவர் தான் முதல்ல வந்து இந்த ஜங்கிள் ராஜ்னு ஆரம்பிச்சார். ராகுல் காந்திக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்.
இப்படி வந்து ஊடகங்கள் வந்து அவருக்கு பயங்கரமான விளம்பரம் கொடுத்தாங்க. கடைசி போரிங் டேட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் தேசிய ஊடகங்கள் அவர்கிட்ட 1-to-1 இன்டர்வியூ. தேஜஸ்வி யாதவுக்கு அந்த இடம் கொடுக்கல, ராகுல் காந்திக்கு அந்த இடம் கொடுக்கல. கடைசியில பாஜக சில விஷயங்களை பேச முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது தகுதி இல்லை. அந்த விஷயங்களை வந்து இவரை பிரசாந்த் கிஷோரை வச்சு பேச வச்சாங்க. எனக்கு என்ன சந்தேகம் என்றால், பிரசாந்த் கிஷோர் வந்து எப்படி தேஜஸ்வி யாதவை வந்து அவரை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடு நடந்ததோ அதை போன்ற ஒரு ஏற்பாடாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்து கடுமையாக விஜய் விமர்சிக்கும் பொழுது இயல்பாகவே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன், அந்த சாய்ஸ் வந்து கைவிட்டு போகுது இல்லையா? இது வந்து திமுகவிடமிருந்து சீட்டுகளை அதிகமாக கேட்டு வாங்கக்கூடிய அந்த டிமாண்ட் கெப்பாசிட்டி வந்து குறைக்கும்னு நீங்க நினைக்கலையா? இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பொதுவா நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி பக்கத்துல இருப்பதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமை. இது வந்து வெறும் அதை அவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் புரியலன்னா உங்களுக்கு வந்து எதற்காக வேண்டி என்னுடைய உடன்பிறவா நான் யாரையும் வாழ்க்கையில சகோதரன் அழைச்சதே இல்லை, அவர் மட்டும்தான் அழைக்கிறேன்னு சொல்றாரு. அது ராகுல் அவர்களும் சொல்றாரு. ஆமா, இப்ப ராகுல் தானே காங்கிரஸ். இல்ல அவரும் சொல்றாரு, நான் வந்து யாரையும் சொல்லலன்னு சொல்றாரு. முக ஸ்டாலின் அவர்களை தான் சகோதரன் சொல்றாரு. ஆமா, இவர் வந்து அங்க போனா கூட அம்மாவை பார்க்காம வர்றதில்ல. எந்த நிகழ்ச்சியும் அவங்க வீடுகளில் வந்து அம்மாட்ட கேட்காம, அவங்க சோனியா காந்தி அம்மாட்ட கேட்காம செய்யறதில்ல. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை, காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமை, அதை வந்து என்னைக்கும் வந்து முதலமைச்சர் குறைத்து பேசினதாக நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனா சீட்டுகள் வந்து கொடுக்கப்படுறது வந்து 61 சீட்டு 25 சீட்டா மாறுச்சு. இப்ப 25 தக்க வச்சுக்க முடியுமா அப்படி நிலைமை அதுல நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அதுல வந்து நீங்க சொல்வது சரி. காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அரசியல் இடமும் அதிகமான ஒரு 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 ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நாளாக அதனுடைய தளம் குறைந்து போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்துக்கே நல்லதில்லை. காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் வந்து 1900, 2005, 2011 அவர்கள் 91 இடம் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆனா அன்னைக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடமே கேட்கல. ஏன்னா அன்னைக்கு வந்து தேசம் இருந்த நிலையில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருந்தது. மத்தியில் ஆட்சியில் இருந்தது, பல மாநிலங்கள் ஆட்சி இருந்தது. இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது. இந்த சூழ்நிலையில காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இல்ல அதற்கு அந்த சகோதர பாசம் உதவுமான்னு கேட்கிறேன். அந்த அதிகமான இடங்களை கொடுப்பதற்கு ராகுல் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சகோதர பாசம் உதவி செய்யும். நிச்சயமா உதவி செய்யும் நான் நம்புறேன். ஏன்னா போன தடவை கூட அவர் சொன்னப்பறதான் அவ்வளவு சீட்டு கொடுத்தாரு, 10 சீட்டு கொடுத்தாரு பாண்டிச்சேரியோட சேர்த்து. அது முன்னாடி கொடுத்த சீட்டு தக்க வச்சுட்டீங்க, அவ்வளவுதானே. அதிகம் கிடையாது. அதை வந்து முதல்ல வந்து 4, 5ன்னு சொன்னாங்க. பட் ராகுல் காந்தியுடைய இன்டர்வென்ஷன் வந்த உடனே கொடுத்தாரு. அது மாதிரி இந்த தடவை வந்து கூடுதல் இடம் வேணும்னு நானும் கேட்கிறேன். எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும், எங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் வேணும். அது ஆட்சியில் அதிகாரம்ங்கிறதுலாம் அடுத்த கட்டம். நாங்க வந்து கூட்டணின்னு வந்த பிறகு நாங்க வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லாத இடத்துல நாங்க தானே ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அந்த செல்வாக்கு, அந்த ரோல் வந்து அவங்களுக்கு வேணும்ல. இப்ப கூடுதல் இடங்கள்லாம் நீங்க என்ன எண்ணிக்கை வரையறுக்கிறீங்க? ஏன்னா வந்து சில பேர் சொல்றாங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி அடிப்படையில் ஒரு 39 தொகுதியாவது கொடுக்கணும்னு சொல்றாங்க. உங்களுடைய கணக்கீடு என்னவா இருக்கு? என்னுடைய ஆசை வந்து எனக்கு வந்து பெரிய ஆசை இருக்கு. 50 இடம் 60 இடம் கேட்கணும்னு ஆசை இருக்கு. பட் கள யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், வியாபாரம் படியணும்னா நடைமுறையில வியாபாரம் பண்ணாதான் படியும். இது வந்து அரசியல் வந்து கிவ் அண்ட் டேக் தான். யாருக்கு என்ன எப்பொழுது எவ்வளவு கிடைக்கிறது என்பதுதான் வந்து அரசியல். கல யதார்த்தம்னா காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு வலிமை இல்லைங்கிறது சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற நெருக்கடி என்ன இருக்கு? மற்ற கூட்டணி கட்சிகள் கட்சிகள் பிரித்து கொடுக்கணும், புதிய கட்சிகள் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த இடம் வந்து அவர்களையும் வந்து சேர்த்து பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர்களை கொண்டு போய் நம்மால் கொண்டு போய் 1 சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி அவங்களை கொண்டு போய் நீங்க வந்து பாஜகவினுடைய பிடியில தள்ள. ஏன்னா பாஜக பிடியில தள்ளிட்டா இந்த 2 இடங்கள் மட்டும் போவதில்லை, எதிர்காலத்தில் இந்த கட்சியவே அப்படி கபலீகரம் பண்ணிடுறாங்க. ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு கடத்து போது பாஜக ஆயிடுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற நெருக்கடியை உணர்ந்து கொண்டு அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அவங்களுடைய அங்கீகாரமும் அதனுடைய பெருமையும் குறைந்து விடாமல்
ஒரு வயா மீடியா. இப்ப இந்த பீகார் தேர்தலுடைய தோல்வி தமிழக அரசியலில் எதிரொலிக்கும் என்பதாக சொல்றாங்க. அது காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் வந்து ஒரு பின்னடைவா தான் இருக்கு. தமிழகத்துல என்ன மாதிரியான ஒரு பின்னடைவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தேசிய அளவில் வந்து பீகார் தோல்வி என்பது எல்லாருமே வந்து ஒரு ஒரு மனசோர்வும் வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு அதாவது தீமையும் கேடும் இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு உட்கார்ந்து இருப்பதை பார்த்தா ஒரு சோர்வு வரதான் செய்யும். அந்த போன்ற ஒரு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் மிக தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க, பேரணி நடத்தினாங்க, வாக்கு திருட்டுக்கு எதிரான பல ஆதாரங்களை வெளியிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அது இவ்வளவு பெரிய தோல்வி அங்க ஏற்படுறது அந்த தோல்வி வந்து பெரிய அளவில் விமர்சிக்கப்படுது. நீங்க நான் வந்து நீங்க நிருபர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். 20 ஆண்டு கால ஆட்சி பீகார்ல. அந்த 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு பீகார்ல எதுவும் மாற்றம் நடந்துடல. வேலை வாய்ப்புகள் கூட்டிடல, அடிப்படை கட்டுமானங்கள் வளர்ந்துடல, கல்வி வளர்ந்துடல, மருத்துவ வசதி வளர்ந்துடல, சட்டம் ஒழுங்கு வளர்ந்துடல. அதற்கு பிறகு 198 இடம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜனநாயகத்தில் வந்து எத்தனை 150 இடம் ஜெயிங்க, 45 இடம் ஜெயிங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அது வந்து இயற்கையா நடக்கக்கூடியது. இன்னும் ஒண்ணு கேளுங்க, ஒவாசி கட்சி எப்படி 5 இடத்துல ஜெயிக்க முடியும்? ஒவாசி கட்சியும் தேஜஸ்வி கட்சியும் அடுத்த இடத்துல போட்டியிடுகிறது. ஒவாசி கட்சி வந்து ஜெயிக்குது. என்ன காரணம்? நீங்க தேஜஸ்வி கட்சி தோக்குறதுக்கு என்ன சொல்றீங்க? 10,000 ரூபா வாங்கின பெண்கள் வந்து தேஜஸ்விக்கு ஓட்டு போடல, அவங்க வந்து மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப அதே 10,000 ரூபா வாங்கின பெண்கள் வந்து இந்த ஒவாசி நிக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து மோடிக்கு ஓட்டு போடாம ஒவாசிக்கு ஓட்டு போட்டாங்க? அதாவது இந்துத்துவாவை வந்து ஆழமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக. ஆனா வந்து சிறுபான்மையினர் கூட வந்து நம்பாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதை தான் நான் சொல்றேன். நீங்க வந்து அந்த இடத்துல தான் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நிர்மூலமாக்குவதற்கு வந்து புதிய தொழில்நுட்பம். இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தான் ஒன்னொன்னா வெளியே வருகிறது. இப்போ இந்த பெகாசஸ்ன்னு சொல்லி வந்து இஸ்ரேல்லேருந்து வந்ததை எனக்கு ஒரு நண்பர் வந்து நாளைக்கு தான் எழுதியிருக்கிறாரு. பீகாரிலிருந்து வாக்காளர்களை சேர்க்கலான்னு இப்போ ஆர்டர் போடுறாங்க இங்க தமிழ்நாட்டில். பீகாரில் வந்து எஸ்ஐஆர்ல வந்து நீங்க வாக்களிச்சு உங்க பதிவு இருந்ததுன்னா அது வந்து இங்கே சான்றாவணமாக கொடுத்து இங்கே வாக்கு பதியலாம் என்று சொல்ல ஒரு தனி உத்தரவு வருகிறது. அவர் என்ன சொல்றாரு? அவரு இதுல கவனமாக இருங்க. இந்த ஒரு நபர் இந்த பீகார்ல இருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வர்ற ஒரு நபர் அவர் ஒரு பட்டனை அமுத்துங்கின்ற போது ஒவ்வொரு பட்டனுக்கும் 100 ஓட்டு விழுங்குறார். அவர் சொல்றது எனக்கு வந்து லெட்டர்ல எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பட்டனை அவங்க அனுப்பிச்சாங்கன்னா 100 ஓட்டு விழும். அதனாலதான் ஏன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர்களுக்கு வந்து தேர்தலுக்கு முந்தைய நாள் வரை வந்து சேர்க்கிறாங்க வாக்காளர் பட்டியல்ல. அது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து தெரியவே தெரியாது. எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் என்னை கொடுக்குறாங்க? 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல். அதற்கு பிறகு இப்போ பீகார்லேயே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து தேர்தல் அறிவிச்ச பிறகு நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்க சேர்த்திருக்காங்க. இந்த வாக்காளர்கள் யார்? இவங்க வந்து பல ஊர்கள்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து ஆட்களை கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் எப்படி வேணா என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு ஓட்டை வந்து இவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 25, 40, 50 அப்படி ஓட்டு விடும். அது வந்து அவங்க சயின்டிபிக்கா ப்ரிப்பேர் பண்ணி எந்தெந்த கான்ஸ்டுவன்சில வந்து அவங்களுக்கு என்னென்ன ஓட்டு வேணுமோ அதை மட்டும். அதுதான் சொல்ல மாதபுரா கான்ஸ்டுவன்சில பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளியில வந்து 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. எல்லா அசம்பிளி செக்மெண்ட்லையும் தோக்குறாங்க. கர்நாடகாவில் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல வந்து 1.5 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வாங்கி அவர் ஜெயிக்கிறார், அந்த எம்பி ஜெயிக்கிறார். அதை தான் வந்து சுட்டி காமிக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் இருக்கின்ற போது நீங்க வந்து தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முதல் நாள் வரை 10,000 ரூபாயை கொண்டு போய் இப்போ பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆதரிக்கிறது, அங்கீகரிக்கிறது, அனுமதிக்கிறது. அந்த மாதிரி ஒரு தேர்தலில் வந்து நீங்க எப்படி வந்து களத்தில் நின்று வெற்றி பெற முடியும்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. இதுவரை இது இருக்கின்ற வரை, இந்த சிஸ்டம் இருக்கின்ற வரை இந்த தேர்தல் ஆணையர் வந்து பிரதமர் மோடியின் அமித்ஷாவுடைய பெர்சனல் சாய்ஸ். உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த குழுவில் இருந்தார். ஆனா அந்த உச்ச நீதிமன்ற குழுவை வந்து நீதிபதியை வந்து நீக்கிவிட்டு அந்த இடத்துல வந்து தனக்கு வேண்டிய கேபினெட் மந்திரின்னு சொல்லி அமித்ஷாவை நியமித்துக் கொண்டார். அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்டவர் தான் இன்றைக்கு இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ இவர் வந்து இருக்கிற வரைக்கும், இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தேர்தலை சந்திப்பது என்பதே வந்து ஒரு கேள்விக்குறி. அது தமிழ்நாட்டிலையும் பாதிப்பு ஏற்படுத்துமா?
பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க 2002 2005 ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஃபார்மை கொடுங்க, உங்களை சேர்த்துருவோம்னு சொல்றாங்க. அந்த மாற்றம் என்ன திடீர் மாற்றம்? இதுவரைக்கும் நாங்க எல்லாரும் போய் 2002 ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து 2005 ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து அதில் பேர் இருக்கான்னு தேடி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஊர்களுக்கு வந்து போய் அந்த டவுன்லோட் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபில்லப் பண்ணி கொடுத்தா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீகார்லேருந்து வர்றவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அவங்களுடைய பேர் விடுபட்டு போயிடும். அதுக்காக வேண்டி அதை மாத்துறாங்க. ஸோ வெளி மாநிலத்திலிருந்து ஒரு தொகுதியில் வந்து 1000 ஓட்டு சேர்த்தா போகிறோம். ஒரு மாநில ஒரு 1000 ஓட்டு சேர்த்தா ஒரு ஓட்டுக்கு நீங்க 10 ஓட்டுன்னு வைங்க. அப்போ எவ்வளவு 10,000 ஓட்டு வந்துடும் இல்லையா? அந்த ஆபத்து இருக்கிறது பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். சரி, இப்ப நீங்க ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை கடந்து போறீங்க, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. பல முறை வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி கூட்டாட்சியில வந்து அங்க வைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு விட்டது என்பதாக பல தலைவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியில் 5 குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் கூட அந்த கருத்துல வந்து உறுதியா இருக்கிறார். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து திமுகவை சம்மதம் தெரிவிக்க வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி பேசக்கூடிய டைம் வரலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு வந்து கூடுதல் சீட்டு கேளுங்க, நீங்க வாங்கின சீட்ல அதிகமா ஜெயிங்க. தேர்தல் முடிவுகள் வருவதை பொறுத்து எப்படி வந்து அந்த தேவைகள் வருகிறதோ அது தன்னால இன்னும் அமையும். இப்ப 2006 நடந்த மாதிரி 26 நடக்காது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம அதை பற்றி பேசி ஒரு தேவையில்லாமல் வந்து ஒரு வாதத்தை உண்டாக்கி நம்முடைய கூட்டணி கட்சிக்காரர்களுடைய மனதிலையும் நம்ம சில காயங்களை ஏற்படுத்த வேண்டாங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நம்ம எவ்வளவு அதிகமா சீட்டு கேட்கணுமோ அதை கேட்போம். அதுல வந்து முதலமைச்சர் அவர்களை நேரா பேசுவோம், நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை விட்டு பேச சொல்லுவோம். வாங்குகிற சீட்ல வந்து வெற்றி பெறணும். நம்முடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 85% 90% இருக்கணும். அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வரட்டும். அது அந்த தேர்தல் முடிவுகள் வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸை கொடுக்கு நம்ம யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாதா? இப்போ யாருடைய கையிலையும் இல்லை. அது வரட்டும். வரும்போது அந்த தேவைக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி சரியான முடிவுகளை எடுக்கும். சரிங்க, கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் பயணித்த தமாகவில் தமிழறி மணியன் அவர்கள் வந்து தன்னுடைய காமராஜர் மக்கள் இயக்கத்தை இணைக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து நான் தமிழறி மணியன் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவரை பேச விட்டு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட அண்ணன் தமிழ்மறி மணியனுக்கு வந்து இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே என்று நான் எனக்குள்ளே அழுது கொள்கிறேன். இப்படி ஒரு நிலைனா இப்போ என்ன, அதை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து அப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு தரமான சிந்தனையாளர், ஒரு தரமான பேச்சாளர், ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து தன்னுடைய வசீகரமான வார்த்தைகளால் கட்டிப்படக்கூடிய அளவுக்கு நாவன்மை படைத்தவர், கொள்கை சார்ந்த அரசியல்வாதி, நேர்மை நியாயம் இதை பற்றி தன்னுடைய மூச்சு என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய உண்மையிலேயே ஒரு காந்தியவாதியாகலாம் இருந்தார். அவர் என்னைக்கு பாஜக பக்கம் போய் நின்றாரோ அன்றைக்கே தன்னுடைய அடையாளங்களை அவர் இழந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வீழ்ச்சி அந்த வீழ்ச்சியினுடைய ஒரு கட்டம் தான் இந்த இணைப்பு. அவருடைய வீழ்ச்சி துவங்கின அந்த வீழ்ச்சியினுடைய லாஸ்ட் இடம் தான் இந்த கட்டம். பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி, நல்ல சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தகாந்தி சார், நன்றி. தேங்க்யூ தம்பி. வசந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி களம்.